பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட என்னென்னு பார்க்கலாம். பாக்கியா சொன்னதை கேட்டு கோபி ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வந்த ராதிகாவை இங்க ஈஸ்வரி இங்க கோபியை நீ பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் கோபியை பார்க்கணும், அப்படி என்ன நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஈஸ்வரியை கேட்குறாங்க ராதிகா. அதுக்கு உடனே இங்க ஈஸ்வரி சொல்றாங்க, என் பையன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கானா அதுக்கு காரணம் நீயும் உன் அம்மாவும் தான். நீ உன் அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு கோபியை ஒழுங்கா கவனிக்காம பொறுப்பே இல்லாம இருக்க போய் தானே கோபி இப்ப இப்படி இருக்கான். அது மட்டும் இல்ல, இது என்ன கோபிக்கு முதல் தடவையா 2வது தடவை? உன்னை என்னைக்கு அவன் கல்யாணம் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வந்தானோ அன்னையில இருந்தே கோபிக்கு சந்தோஷமும் இல்லை, அந்த வீட்டுல நிம்மதியும் இல்லை. அதனால நீ ஒன்றும் என் பையன் கோபியை பார்க்கவே வேண்டாம். இவ்வளோ நேரம் ஆகுது, ஆனால் கோபியை இன்னும் நாங்களே பார்க்கல. நீ பார்த்து என்ன செய்ய போற? என்னவோ ரொம்ப பொறுப்பு இருக்கிற மாதிரியும் அக்கறையா இருக்கிற மாதிரியும் வந்து பேசிட்டு இருக்கியே அப்படின்னு கோபியை பார்க்கக்கூடாதுன்னு ஈஸ்வரி ரொம்ப கோவமா இங்க ராதிகா கிட்ட பேசுறாங்க. இங்க ராதிகாவுக்கு பதில் பேச முடியல. ஏன்னா நான் வீட்டில் செஞ்ச பிரச்சனையால தான் கோபி மனசு வேதனைப்பட்டு வெளியில போனாரு. ஆனா கோபி இப்ப இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் ஒரு வகையில நானும் தானே. அதனால இவங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் எதிர்த்து பேசிட்டு இருக்கிறது சரியில்லை. அதுவும் நான் கண்டிப்பா கோபியை பார்த்தே ஆகணும்னு ராதிகா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த பாக்கியா ராதிகாவை தனியா கூட்டிட்டு போய் ஆறுதல் சொல்றாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை, கொஞ்சம் கோவமா இருக்காங்க, கோபி மேல உள்ள பாசத்துல தான் இப்படி பேசுறாங்க. நான் எப்படியும் உங்களை கண்டிப்பா கோபியை பார்க்க விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. உடனே ராதிகாவும், என்னதான் இருந்தாலும் பாக்கியா நீங்களாவது என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும். ஃபோன் பண்ணி இப்படி கோபிக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் உங்களுக்கு முன்னாடியே கோபியை வந்து பார்த்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் கோபி பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அத்தை என்னை விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கவலைப்படாதீங்க, கோபிக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் கோபியை பார்க்கலாம், பொறுமையாக இருங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியா. அந்த சமயம் அங்கே வந்த நர்ஸும் இங்கே கொண்டு வந்த பேப்பரெல்லாம் இங்கே ஈஸ்வரி கிட்ட காமிச்சு, உடனே டாக்டர் சொன்ன மாதிரி இந்த பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வாங்க. ஆமாம், இங்கே கோபி சாரோடைய ஒய்ஃப் யார் அப்படின்னு கேட்க, இங்கே ராதிகா அந்த பேப்பரை வாங்கிறதுக்காக கையை நீட்டுறாங்க. ஆனால் பக்கத்தில் இருந்த நர்ஸ் உடனே, கோபி சாரோட ஒய்ஃப் பாக்கியலட்சுமி தான், அவங்க கிட்ட கொடுங்க, அவங்க போய் இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே இங்கே ராதிகாவுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாக்கியாவை பார்த்து முறைக்கிறாங்க, பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க ராதிகா. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன பாக்கியா பார்த்துக்கிட்டே இருக்க, இங்கே கோபிக்கு தேவையானதெல்லாம் நீ தானே வாங்கி கொடுக்கணும், கோபியை இனி நாம தான் கவனிக்கணும், பொறுப்பே இல்லாமல் இருக்கிற இந்த ராதிகா எதுவுமே கோபிக்கு நீ செய்யவே கூடாது அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட ராதிகாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. கோபி என் வீட்டுக்காரரு, என்னோட புருஷன், அப்படி இருக்கும்போது எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. ஆனால் பாக்கியாவை விட்டு கோபி பிரிஞ்சு என் கூட வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவும் இன்னும் பாக்கியா தான் மனைவின்னு இங்கே எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிருக்காங்க போலயே, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு, என்ன பாக்கியா இதெல்லாம், எதுக்காக கோபியோட மனைவி நீங்க தான் அப்படின்னு இங்க அவங்க தான் தெரியாம சொல்றாங்கன்னா அத்தையும் மறுபடியும் இப்படி பேசிட்டு இருக்காங்க, நீங்களும் பார்த்துட்டு சும்மாவே இருக்கீங்க, இதெல்லாம் சரியே இல்லை பாக்கியா அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரி சொல்றாங்க, ஏன் பாக்கியாவுக்கு என்ன உரிமை இல்லைன்னு நீ பேசிட்டு இருக்க? நீ தான் சந்தோஷமா இருந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் செய்யறதுக்காக கோபியை பிரித்து என் குடும்பத்திலேருந்து கூட்டிட்டு போய் இப்போ வரைக்கும் நீ செஞ்ச வேலையால் நாங்கள் எல்லாருமே உட்காந்து அழுதுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருந்த நர்ஸும், ஆமாம், கையெழுத்து போடும்போது பாக்கியலட்சுமி தானே மனைவின்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்க, அதனால தான் இந்த பேப்பரை அவங்க கிட்ட கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்தோம். நீங்கள் என்னடானா இங்கே இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, யாராவது போய் முதல்ல இந்த தேவையான பொருளெல்லாம் சீக்கிரமாக வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே எழில் அந்த பேப்பரை கையில் வாங்கி வச்சுட்டு நிற்கிறாரு. இங்கே வந்து கேட்குறாங்க, ஈஸ்வரி கிட்டையும் பாக்கியா கிட்டையும் ராதிகா கேட்குறாங்க, இங்கே என்னதான் நடக்குது, அவருக்கு ஆப்ரேஷன் செஞ்சிருக்கு, அந்த உண்மையும் என்கிட்ட சொல்லலை, என்னதான் இருந்தாலும் நீங்கள் இப்படி என்கிட்ட இந்த உண்மையெல்லாம் மறைச்சிருக்கவே கூடாது, பாக்கியா தான் இங்கே கோபியோட மனைவின்னு இன்னும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே தெரியாதா இவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க, டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, இப்போ உங்கள் பையன் கோபி ஏன் கூட தான் வாழ்ந்துட்டுருக்காரு, மருமகன்னு சொன்னால் நான் தான் இப்போ உங்கள் மருமக, அது எதையுமே நீங்கள் மனசில் ஏற்றுக்காம மறுபடியும் அது எப்படி நீங்கள் பாக்கியாவை வந்து கையெழுத்து போட விட்டுருக்கலாம், இந்த நீங்கள் சொல்லி என்னெல்லாம் வர வச்சுருக்கணும், கோபி மேலே எல்லா உரிமையும் எனக்கு தான் இருக்குது, பாக்கியாவுக்கு எப்படி உரிமை இருக்குன்னு நீங்கள் மறுபடியும் இப்படி பேசுவீங்க அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ராதிகா. உடனே எழிலும், என்ன பேசுகிறீங்க, உங்களுக்கு எத்தனையோ முறை எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி பார்த்தாங்க, வீட்டுக்கு வந்து நடந்ததெல்லாம் சொல்லி உங்களை கூப்பிட்டு வரணும்னு பார்த்தாங்க, நீங்கள் எதுக்குமே இடம் கொடுக்காம இருந்தால் உண்மையவும் நடந்ததையும் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு தேவைன்னு சொல்ல போய் தான் எங்கள் அம்மா கையெழுத்து போட்டாங்க, அதுவும் எங்கள் அம்மா ஆசைப்பட்டோன்னு கையெழுத்து போடலை, நாங்கள் எல்லாரும் வேறு வழியே இல்லாமல் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி புரிய வச்சு
பிடிக்காம தான் கையெழுத்து போட்டாங்க. அது மட்டும் இல்லாம, எங்க அப்பா இப்படி ஒரு நிலைமையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க வர வரைக்கும் நாங்க காத்துட்டு இருந்தா, எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா, நீங்க வந்து என்ன பதில் சொல்வீங்க? நீங்க வந்தும் எந்த பிரயோஜனம் இல்லாம தானே ஆயிருக்கும். உங்க உங்க வீட்டுக்காரர் கோபிக்கு எங்க அம்மா உதவி செஞ்சிருக்காங்களே தவிர்த்து, இப்படி நீங்க எங்க அம்மாவையும், பாட்டியவும் நிக்க வச்சு கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படின்னு எழில் இங்க ரொம்ப கோவமா கேள்வி கேட்கிற ராதிகாவுக்கு புரிய வைக்கிறாங்க. ராதிகாவுக்கு என்ன செய்யனே தெரியல. இங்க எல்லாரும் கோபிய அவங்க பக்கமே கூட்டிட்டு போயிடணும்னு நினைச்சு என்ன வந்து கோபிய பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த பாக்கியா என்னடானா மனைவின்னு சொல்லி கையெழுத்தெல்லாம் போட்டிருக்காங்க. இங்க கோபிக்கு ஆப்ரேஷன் வேற செஞ்சிருக்காங்க. ஆனா எதை பத்தியுமே என்கிட்ட சொல்லாம இருந்திருக்காங்க. இப்ப கோபியை கூட நான் பார்க்கக்கூடாதுன்னு ஈஸ்வரியத்தை இந்த பேச்சு பேசுறாங்க. சரிப்பட்டு வராது. உடனே எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கணும் அப்படின்னு நினைச்ச ராதிகா அங்க வெளியில அழுதுகிட்டே போறாங்க. அந்த சமயம் இங்க மயுவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்த கமலாவும் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. ராதிகா கோபி மாப்பிளைய தேடி போனா. இப்ப வரைக்கும் ராதிகாவும் வீட்டுக்கு வரல, கோபி மாப்பிளையும் வீட்டுக்கு வரல. ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி தான் கேட்போம்னு சொல்லிட்டு ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணும்போது ஏற்கனவே ராதிகா ரொம்ப அழுதுகிட்டே இருந்ததுனால அவங்க அம்மா ஃபோன் பண்ணும்போது எடுத்து பேசி அழுகுறாங்க. இங்க என்ன ராதிகா ஆச்சு? மாப்பிள்ளை எங்க? நீயும் வீட்டுக்கு வரல, மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வரல. என்னதான் பிரச்சனை நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்ல, அம்மா இங்க கோபி ஹாஸ்பிட்டல்ல இருக்காருமா. எனக்கே இப்பதாம்மா இது எல்லாமே தெரிய வந்தது. இங்க பாக்கியா வீட்டில் இருக்க எல்லாருமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோபி இன்னும் கண் முழிக்காம இருக்காருமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே இங்க கமலா கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட கமலா, எனக்கு தான் அப்பவே தெரியுமே இந்த பாக்கியா வேணும்னே உன்னை நீ அங்க வரக்கூடாதுன்றதுக்காக தான் இது எதையுமே சொல்லாம மறைச்சிருக்கா. முதல்ல நான் மயூவியும் கூட்டிட்டு அங்க வரேன், நீ அழுதுட்டு இருக்காத. அந்த ஈஸ்வரிக்கும் பாக்கியாவுக்கும் நான் வந்து பேசினாதான் அவங்களுக்கு வந்து புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கமலா மயூவியும் கூட்டிட்டு ராதிகா அழுதுட்டு இருக்கிறதுனால கோபியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. இங்க ராதிகாவை பார்த்த இங்க கமலா கேட்குறாங்க, என்ன ராதிகா நீ வெளியில நிக்கிற, அவங்க எல்லாரும் அங்க உள்ள நிக்கிறாங்க, என்ன நடக்குதுங்க? உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. கோபி மாப்பிள்ளையோட மனைவி நீ தானே. நீ போய் அவரை பார்க்காம என்னவோ அவங்க தான் இவ்வளோ நாள் அவரை நல்லா கவனிச்சுக்கிட்ட மாதிரில நிற்கிறாங்க. அந்த ஈஸ்வரியம்மா கோபி எனக்கு மகனே கிடையாதுன்னு பேசி எவ்வளோ அவமானப்படுத்தி அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு கூட செய்ய விடாமல் சொந்தக்காரங்க முன்னாடிலாம் நீங்கள் தலை குனிஞ்சு நின்னீங்க. எவ்வளோ அவமானப்பட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்தீங்க. அதெல்லாம் மறந்துட்டு இப்போ என்னுடைய பையன்தான் கோபின்னு இவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. நீயும் கேட்டுட்டு அழுதுட்டு நிற்கிற. வா ராதிகா, நீ அழக்கூடாது, அம்மா நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி ராதிகாவை உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஈஸ்வரி ஏற்கனவே ராதிகா மேல உள்ள கோவத்துல திட்டிட்டு இருந்ததுனால கமலாவும் மையும் வரதை பார்த்த உடனே, என்ன ராதிகா நீ ஏன் கோபியை பார்க்க கூடாதுன்னு சொன்னா, உடனே ஃபோன் பண்ணி உங்க அம்மாவை வேற வர வச்சிட்டியா? நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து தானே என் பையனை இப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. மறுபடியும் உங்களை பார்க்க கூட இங்க கோபி விருப்பப்படவே மாட்டான். உடனே கிளம்பி இங்கேருந்து போங்க. உங்களுக்கு கோபியை பார்க்க எந்த உரிமையும் இல்லை, தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு உடனே கமலா கேட்குறாங்க, என்னம்மா ஈஸ்வரியம்மா ரொம்ப மனசு மாறிட்டீங்க போல, பையன் மேலே ரொம்ப பாசமாக இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இத்தனை நாள் இந்த பாசம் எங்கே போச்சு? உங்கள் மருமக பாக்கியா எங்கள் மாப்பிள்ளை கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, அப்படி செய்ய வேண்டான்னு சொல்லியிருக்கலாமே நீங்கள். எங்களை அவமானப்படுத்துறதுக்குனே நீங்களும் அந்த பாக்கியாவும் ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ என்னவோ உங்கள் பையன் கோபி மேலே பாசம் இருக்கிற மாதிரி எங்கள் முன்னாடிலாம் பெருசாக நடிக்கிறீங்களா நீங்கள்? இதெல்லாம் நம்பிடுவோன்னு நாங்கள் நம்பிடுவோன்னு வேறு நீங்கள் நினைக்கிறீங்களா? நாங்கள் இங்கேருந்து கிளம்ப முடியாது. ராதிகாவோட வீட்டுக்காரர் கோபி அவரை பார்க்கறதுக்காக தான் ராதிகாவும் என் மாப்பிள்ளையை பார்க்கறதுக்காகவும் தான் நான் வந்திருக்கேன். நீங்கள்லாம் தான் முதல்ல வெளியில் போகணுமே தவிர்த்து ஏதோ என் மாப்பிள்ளைக்கு முடியாத நேரத்தில் இந்த பாக்கியா உதவி செஞ்சா அதோட கிளம்பாமல் அங்கே கோபி மாப்பிள்ளைய பார்க்க வந்த ராதிகாவை பார்க்க விடாம செய்யணும்னு நினச்சிட்டு இப்படி பேசுகிறீங்களே, உங்களுக்கு என்னம்மா முதல்ல கோபி மாப்பிள்ளை மேலே உரிமையும் தகுதியும் இருக்குது? எங்களை வெளியில் போக சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இங்கே எனக்கும் இங்கே ராதிகாவுக்கும் இருக்கிற உரிமை வேற யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு சரியான பதில் கொடுக்குறாங்க கமலாவும். உடனே பாக்கியா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் இப்படி பிரச்சனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே உங்கள் மாப்பிள்ளை கோபி இன்னும் கண்முழிக்கல. அவர் கண்முழிச்ச உடனே ராதிகாவுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. பக்கத்தில் இருந்தே நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அவருக்கு உதவி செய்கிறதுக்காக நாங்கள் வந்தோம். இப்போ நீங்கள் வந்துட்டீங்கல்ல, இனி நாங்கள் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டோம். அத்தை போதும் த, நீங்கள் கோவத்தில் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பையனோட மனைவி ராதிகா தான்.
நான் கிடையாது. அத முதல்ல நினச்சுக்கிட்டு இங்க தேவையில்லாம பேசாதீங்க. உங்க பையன நீங்க நல்ல நிலைமையில பார்க்கணும்னா, கொஞ்சம் பொறுமையாவும், அமைதியாவும் தான் இருக்கணும். இங்க இருக்கிறவங்கலாம் நம்மள பத்தி தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல, அங்க வந்த நர்ஸும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீங்க? எவ்வளோதான் சொல்றது? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கீங்க. நாங்க தான் ஏற்கனவே சொன்னோமே, ஒருத்தர் மட்டும் இருந்தா போதும். இத்தன பேர் இருக்க வேண்டான்னு. இவ்ளோ பேர் இருந்துகிட்டு, இப்படி நீங்க பிரச்சனை செஞ்சீங்கன்னா, பேசாம வெளியில எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. டாக்டர் மட்டும் பார்த்தாருன்னா ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு திட்டிக்கிட்டே போறாங்க. இத பார்த்த பாக்கியா சொல்றாங்க, அத்தை போதும் அத்தை. உங்க பையன் கோபி என்கிட்ட உதவி கேட்டாரு. அவரை கொண்டு வந்து சேர்த்து இப்ப கோபி நல்லா இருக்காருன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா நாம இருந்து என்னத்த செய்ய போறோம்? இங்க கோபியை கவனிச்சுக்கிறதுக்கு ராதிகாவும் அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க. அவங்க பார்த்துப்பாங்க அத்தை. நீங்க பிரச்சனையை பெருசாக்கி மறுபடியும் இங்க பாருங்க வந்த எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அசிங்கமா இருக்குது. முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ அமைதியா இரு பாக்கியா. கோபி கண் முழிச்சு என்னை பார்த்து என்கிட்ட பேசாம நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன். அது மட்டும் இல்லை, இனி இந்த ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் இங்கே இருக்கவே கூடாது. அவங்கள முதல்ல வெளியில் போக சொல்லு. அவங்க வரப்போய் தானே நான் பிரச்சனை செஞ்சுட்டு இருக்கேன். என் பையனை இவன் நல்லபடியாக பொறுப்பாக கவனிச்சிருந்தா அவனுக்கே இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க போது. எவ்வளவோ சொன்னேன் இந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணாதன்னுட்டு. என் பேச்சை மீறி அவன் இஷ்டப்பட்ட மாதிரி செஞ்சான். அதனால தானே கோபிக்கு இப்படி ஒரு நிலைமை. கோபி மேலே எனக்கு கோபம் இருந்தது. அதுக்காக எனக்கு பாசம் இல்லைன்னு ஆயிருமா? இல்லை கோபி தான் என் பையனே இல்லைன்னு நான் முடிவெடுத்துட முடியுமா? கோபிக்கு நல்லாயிருச்சு, கோபி குணமடைஞ்சிட்டான்னு டாக்டர் சொன்ன உடனே கண்டிப்பாக ராதிகாவோட வீட்டுக்கு மட்டும் கோபி என்னை அனுப்பவே மாட்டேன். ஏன்னா என் பையன் என் கூட இருந்தால் தான் ஆரோக்கியமாகவும் நல்லாவும் இருப்பான். அவன் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கான். ஆனால் இந்த ராதிகாவோட வீட்டில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருக்க போய் தானே இந்த ராதிகாவால் என் பையன் இப்படி இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி மட்டும் சொல்லாதீங்க. நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் பையனுக்கு எது ஆனாலும் நான் தான் காரணம்னு எதுக்காக என்னையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. அதுக்கு உடனே இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என் பையன் உனக்கு எத்தனை முறை ஃபோன் பண்ணியிருப்பான் அவனுக்கு முடியலன்னுட்டு. ஒரு தடவையாவது ஃபோன் எடுத்து என்ன ஏதுன்னு நீ கேட்டியா? இல்லை அப்படி ஏதாவது நீ கேட்டிருந்தா கண்டிப்பாக கோபிக்கு இந்த ஒரு நிலைமை வந்திருக்காது. நீ ஃபோன் எடுக்கலையே நினச்சே கோபி இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கான். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. இப்போ ரொம்ப நல்லவ மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்க. இதில் உன் அம்மா வேற உனக்கு சப்போர்ட் பண்ணி ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என் பையன் மேலே எனக்கு இல்லாத உரிமை உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குதா என்ன? முதல்ல இங்கேருந்து கிளம்பு. என் பையனை பார்க்க நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்கே கமலாவும் ஈஸ்வரியும் ரொம்ப பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு இருக்காங்க. ராதிகா பதில் பேச முடியாமல் ஓரமாக நின்று ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்த மையவும் இங்கே வந்து பாக்கியா கிட்ட போய் கேட்குறாங்க, ஆண்டி அப்பாவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அப்பா நல்லாயிருவார்ல? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுகும்போது, இங்கே பாக்கியா மையு கிட்ட, அழாத மையு, உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. சீக்கிரமாவே கண்முழிச்சு உங்ககிட்ட சந்தோஷமா பேச போறாரு பாரு. உங்க அப்பா கோபிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி மயு ரொம்ப அழுதுட்டே இருக்கும்போது பாக்கியா இங்க மயுவுக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே கமலா சொல்றாங்க, ராதிகா பாத்தியா, நீ தான் பாக்கியா மேல கோவப்படணும், ஆனா பாசமா நடந்துக்கிற. அதே மாதிரி மயுவும் இந்த பாக்கியா வீட்டில் உள்ளவங்கள தான் நம்பிட்டு இருக்கா. மயு இங்க வா மயு, எதுக்கு தேவையில்லாம நம்மளை இந்த இடத்துலயே நிக்க கூடாதுன்னு சொல்லி நம்மளை எவ்வளோ பேச்சு பேசுறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு உங்க அப்பாவை பத்தி கேட்டுட்டு இருக்க. நாம இன்னைக்கு கோபியை பார்க்காம இங்கேருந்து கிளம்ப போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி கமலா ரொம்ப கோபமாக நிற்கிறாங்க. கமலா பாக்கியாவை பார்த்து கேட்குறாங்க, என்ன பாக்கியா, கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த, என் குடும்பத்தையே அவமானப்படுத்தினேன். உன்னால் என் பொண்ணு தினம் தினம் அழுதுகிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் கோபி மாப்பிள்ளை இன்னும் நிறைய பிரச்சனையில் இருக்காருன்னா அதுக்கு காரணமே நீ தான். அப்படி இருக்கும்போது எதுக்காக கோபி மாப்பிள்ளைக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி இப்படி எங்களை மறுபடியும் அவமானப்படுத்திட்டு இருக்க? நீ உதவி செய்ய போயிட்டு உங்கள் ஈஸ்வரி அம்மா என்ன சொல்கிறாங்க, கோபி மாப்பிள்ளைய உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்களாமே. இப்படியே ராதிகாவையும் கோபி மாப்பிள்ளையும் பிரித்து உங்கள் வீட்டோடையே கூட்டிகிட்டு போயிடலான்னு வேற நினைக்கிறீங்களா? இதுக்காக திட்டம் போட்டு இப்படியெல்லாம் நீ செஞ்சியா என்ன அப்படின்னு கேட்கும்போது இங்கே எழில் சொல்கிறாரு, என்ன நீங்கள் வந்த உடனே எங்கள் அம்மாவை தான் வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், பொறுமையாக இருக்கணும்னு நினச்சா நீங்கள் கொஞ்சம் ஓவராகவே பேசிகிட்டு இருக்கீங்களே. உங்கள் கோபிக்கு எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்கன்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உதவி செஞ்சதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம ஏதோ வேணும்னே எங்கள் அப்பாவை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக நாங்கள் திட்டம் போட்டு இப்படி செஞ்சோன்னு வர சொல்கிறீங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்படி எந்த அவசியமும் இல்லை. இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா இருக்கிற வீட்டுக்கு கூட பணத்தை வாங்கிட்டு தானே எங்களை பற்றி கொஞ்சம் கூட நினைக்காம அவர் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். அப்படி இருந்தோம் எங்கள் அம்மா என்னைக்காவது எங்கள் அப்பா கிட்ட பேசியிருப்பாங்களா? இல்லை ஏதாவது பண உதவின்னு வந்து கேட்டிருப்பாங்களா?
எதுவுமே இல்லையே. இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா வழியில் எங்கள் அம்மா வந்ததே இல்லை. ஆனால் எங்கள் அப்பா தான் எப்பயும் எங்கள் அம்மா நல்லா இருக்கக்கூடாது, எங்கள் அம்மா வளரக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாது, நாங்கள் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களையும் எங்கள் அம்மாவையும் பிரிக்கணும், எங்கள் அம்மாவை அவமானப்படுத்தணும், எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு எங்கள் அம்மா தலை குனிஞ்சு இருக்கணும்னு ஒவ்வொரு பிரச்சனையாக பண்ணிட்டு இருந்தது உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் மருமகன் கோபி. அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையுமே மறந்து அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்காம ஏதோ எங்கள் அப்பா மனசை மாற்றி நாங்கள் அவரை எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இப்படி திட்டம் போட்டு செய்கிறோன்னு வேற சொல்கிறீங்க. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க. நீங்கள் எது பேசுகிறதா இருந்தாலும் எங்கள் பாட்டிக்கிட்ட பேசுங்க. அதை விட்டுட்டு எங்கள் அம்மாவை என் முன்னாடி தப்பாக பேசுனீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். எங்கள் அம்மா உங்களுக்கு உதவி தான் செஞ்சுருக்காங்களே தவிர்த்து நீங்கள் புரிஞ்சுக்காமல் பேசுகிறதுக்கெலாம் எங்கள் அம்மா உங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு எழில் ரொம்ப கோபமாக கமலாவை திட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேச பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது. இதை பார்த்த பாக்கியா சொல்கிறாங்க, எழில் பேசாமல் நான் இங்கேருந்து கிளம்புறேன். நான் இங்கே இருந்தால் ராதிகாவோட அம்மா இப்படி தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் அப்பா மேலே எனக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு கண்டிப்பாக இவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்னா இங்கே நான் இருக்கவே கூடாது. அத்தை நான் வேணும்னா கிளம்புறேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே ஈஸ்வரி, என்ன பாக்கியா, என் பையனுக்கு எவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுருக்க, நீ இங்கே கோபியை பார்க்காம எப்படி கிளம்புவ? அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியும் பாக்கியா, கோபி இப்படி இருக்கானேன்னு நீயும் மன வேதனையில் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தானே ஹோட்டலுக்கும் போகாமல் எங்கள் கூடயே இவ்வளோ நேரம் இருந்திருக்க. அதை புரிஞ்சிக்காமல் இந்த ராதிகாவோட அம்மா இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ எதுக்காக கிளம்பணும்? நீ பொறுமையாக இரு. நாம் கோபியெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாகவே வீட்டுக்கு போகும். இவங்க பேசுகிறாங்கன்னுட்டுலாம் நாம் பயப்படக்கூடாது பாக்கியா அப்படின்னு சொல்ல, அத்தை எனக்கு எந்த உரிமையும் இல்லை அத்தை. அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே இருந்தால் ராதிகாவோட அம்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற அவங்க முன்னாடி நான் எதுக்கு இருக்கணும்? அவங்க மாப்பிள்ளைக்கு அவங்களே பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் செய்யட்டும் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சுட்டேன். எழில் பேசாமல் நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்ல, உடனே செழியன் இங்கே வந்து இனியா வேற ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. அம்மா கொஞ்ச நேரம் இருங்கம்மா, அப்பா வந்து கண்முழிச்சு என்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா உடனே இங்கேருந்து கிளம்பிடலாமா, நீங்கள் எனக்கு துணையாக இருங்கம்மா அப்படின்னு இனியா வேற ஒரு பக்கம் அழக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த பாக்கியா யோசிக்கிறாங்க, இனியா இவ்வளோ அழுதுட்ருக்கா, நாம் வேற கோவத்தில் இங்கேருந்து போயாகணும்னு கிளம்பிட்டோம்னா அதுக்கப்புறம் இனியா ரொம்பவே மனசு வேதனைப்படுவாளே, என்ன செய்யன்னு தெரியல. இங்கே ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் நாம் எல்லாம் வேணும்னே செஞ்சுருக்கோம், திட்டம் போட்டு செஞ்சுருக்கோம். அதுலேயும் கோபியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நம்ம உதவி செஞ்சுருக்கோன்னு வேற நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பாக்கியாவுக்கு ராதிகாவோட அம்மா மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. இதில் ராதிகாவோட அம்மா கேட்குறாங்க, ஆமாம் ராதிகா, மாப்பிள்ளைக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, என்னவோ இந்த பாக்கியா கையெழுத்து போட்டா எந்த உரிமையில் கையெழுத்து போட்டான்னு நீ கேள்வி கேட்க வேண்டியதானே? நீ பாட்டுக்கு ஓரமாக நின்று அழுகிறதுனால தான் இந்த ஈஸ்வரி குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நம்மளை இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பாக்கியாவை கூப்பிட்டு ராதிகாவோட அம்மா கேட்குறாங்க, உனக்கு தான் உரிமை இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா கோபி மாப்பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா நீ எங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் நீ என்னவோ கையெழுத்தெல்லாம் போட்டியாமே, உனக்கு என்ன உரிமை இருக்குது அங்கே கையெழுத்து போடுறதுக்கு? மறுபடியும் நீ தான் மனைவி, கோபியோட மனைவி அப்படின்னு நீ யோசனை பண்ணிட்டு இருக்கியா என்ன? நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்கிற ஞாபகம் உனக்கு இல்லவே இல்லையா? மறுபடியும் என் பொண்ணை தனியாக வந்து இருக்க வைக்கணும், தனியாகவே என் கூட என் பொண்ணு இருக்கணுன்ற ஆசையில் தான் இப்படியெல்லாம் நீ செய்கிறியா அப்படின்னு ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாக்கியா பதில் பேசாமல், கோபி முதல்ல நல்லபடியாக கண்மொழிக்கிட்டோம், அவரை பார்த்துட்டு அப்புறமா அத்தையவும் கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடணுமே தவிர்த்து இவங்க கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லிட்டு இருந்தா சரிப்பட்டு வரவே வராது அப்படின்ற மாதிரி பாக்கியா ரொம்பவே கோபமாக பார்க்குறாங்க. ஆனாலும் ராதிகாவோட அம்மா, பாக்கியா இங்கே இருக்கக்கூடாது, என் பொண்ணுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது, கோபி மாப்பிள்ளை கண்மொழிக்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடியது பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறது ராதிகா மட்டும்தான். இந்த பாக்கியாவோ இந்த ஈஸ்வரியோ கோபி மாப்பிள்ளை பக்கத்துலேயே போகக்கூடாது, அவங்க என்ன எங்களை வெளியில் போக சொல்கிறது, நான் அவங்கள வெளியில் போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே கமலா சொல்கிறாங்க, பாக்கியா போதும் பாக்கியா, நீ செஞ்ச உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி, ஆனால் இப்போவே நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. ஏன்னா கோபி மாப்பிள்ளை கண் முழிக்கும் போது ராதிகாவும் நானும் மையவும் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்கல்ல, அது எல்லாமே போதும். நீங்கள் முதல்ல உங்கள் அத்தையவும் கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புங்க, எங்களை வெளியில் அனுப்பணும்னு உங்கள் அத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் யாரும் இங்கே இருக்கக்கூடாது, என் மாப்பிள்ளைக்கு துணையாக நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, போதும் நிறுத்துங்க, எவ்வளோ நேரம் தான் நானும் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்கிறது, என் பையனும் பேசிட்டான், எங்கள் அத்தையும் பேசிட்டாங்க, நானாக பேசக்கூடாது, உங்கள் மாப்பிள்ளை இப்படி ஒரு நிலைமையில இருக்காரு அப்படின்னு அமைதியாக இருந்தால் என்னமோ நீங்கள் பேசிக்கிட்டே போகிறீங்க. உங்கள் மாப்பிள்ளை கோபி ஃபோன் பண்ணும்போது நானும் உங்கள் பொண்ணு ராதிகா மாதிரியே கோவத்தில் ஃபோன் எடுக்காமல் அமைதியாகவே இருந்திருந்தா உங்கள் மாப்பிள்ளையோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் மருமகன் கோபி எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை கொடுத்துருக்காரு, அது மட்டும் இல்லாமல் நான் தினமும் அவருடைய பிரச்சனையை தான் சமாளிச்சுட்ருக்கேன், அந்த பிரச்சனையை மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு பெரிய பிரச்சனை செஞ்ச கோபி உதவின்னு கேட்ட உடனே செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்காம
இந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் உதவி செஞ்சே ஆகணுன்ற ஒரு எண்ணத்தில் வந்து எவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுருக்கேன். அதுக்கு நீங்கள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம், என்னை நல்லபடியாக கவனிக்க வேண்டாம். ஆனால் இப்படி பேசாமல் இருக்கலாமே, தேவையில்லாமல் நாங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நடந்த பழைய ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி காமிச்சு எங்களை இங்கேருந்து அனுப்பணும்னு நினைக்கிறீங்க. எங்கள் அத்தைக்கு எல்லா உரிமையும் இருக்குங்க, என் பசங்களுக்கும் கோபி மேலே எல்லா உரிமையும் இருக்குது. நான் மட்டும்தான் கோபி வேண்டான்னு பிரிஞ்சு அவரோட நினைப்பே இல்லாமல் இருந்துகிட்ருக்கேன். நீங்கள் இப்படி மட்டும் நினைக்காதீங்க. கோபி குணமான உடனே என் வீட்டில் கூட்டிகிட்டு போய் அவரை நல்லபடியாக கவனிச்சு பண்ணிட்டு அப்படி நான் என்னைக்கே செய்யணும்னு எனக்கு விருப்பமும் இல்லை, நினைக்கவும் மாட்டேன். அதான் நீங்கள் இருக்கீங்களே கோபியை பார்த்துக்கிறதுக்கு. கோபி ஃபோன் பண்ணப்போ உங்கள் பொண்ணு ஃபோன் எடுத்து அவருக்கு உதவி செஞ்சுருந்தா நாங்கள்லாம் ஏங்க இங்கே வந்து நிற்க போகிறோம்? நீங்கள் செய்யாத ஒரு நல்ல விஷயத்த நாங்கள் செஞ்சுருக்கோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருங்க. இப்படி பேசுகிறதோ பிரச்சனை செய்கிறதோ எங்களை வெளியில் அனுப்பணும்னு நினச்சி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நானும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நானும் எவ்வளோ நேரம் தான் பொறுமையாக இருக்க முடியும்? ராதிகா, உங்கள் அம்மா இப்படி பேசுகிறாங்கன்னா நீங்கள் சொல்லி புரிய வைக்க மாட்டீங்க. நான் தாங்க கையெழுத்து போட்டேன். கையெழுத்து போட போய் தான் உடனே அவங்க செய்ய வேண்டிய எல்லா ஏற்பாடையுமே செஞ்சு இப்போ கோபி நல்லபடியாக இருக்காரு. அப்படி நீங்கள் வர வரைக்கும் நாங்கள் காத்துட்டு இருந்தா கோபிக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நான் எந்த உரிமையிலையும் கோபிக்கு கையெழுத்து போடவே இல்லை. நீங்கள் வரலை, நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யலை. அந்த இடத்துல நான் இருந்து செஞ்சேன், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு கோபியும் வேண்டாம், எந்த விதமான உரிமையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நல்லா திட்டிடுறாங்க. அதுக்கு மேலே கமலா எதுவுமே பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு ராதிகாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கோபி கண் முழிக்கிறதையும் யாரோட பேரையோ அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறதையும் இங்கே டாக்டர் கவனிக்கிறாங்க. உடனே வெளியில் வந்த டாக்டரும் கோபி கண் முழிச்சிட்டாரு. ஒவ்வொருத்தராக போய் கோபியை பாருங்க, ஆனால் அவர் மனசு வேதனைப்படுற மாதிரி அவர்கிட்ட நீங்கள் எதையுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக உடனே ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமா, பாக்கியா வா பாக்கியா, நம்ம 2 பேரும் போய் கோபியை பார்ப்போம். என் பையனை பாத்திர மாட்டோம், நான் இவ்வளோ நேரம் நான் வந்து அழுதுட்டு இருந்தேனே, இங்கே கோபியை பார்த்துட்டு வருவோம், வா பாக்கியா, நீயும் நானும் தான் முதல்ல போகணும் அப்படின்னு இங்கே ராதிகாவை பார்த்து சொல்கிறாங்க. அந்த சமயம் இதை பார்த்த ராதிகாவோட அம்மா கமலா, என்ன ராதிகா பார்த்துக்கிட்டே இருக்க, எப்பயுமே ஒதுங்கி ஓரமா நின்று அழுதுகிட்டே இருக்கலான்னு பார்க்குறியா? மாப்பிள்ளை கண்டிப்பாக கண்முழிக்கும் போது நீ தான் கூட இருக்கணும், அப்போ தான் மாப்பிள்ளையும் சந்தோஷப்படுவார். இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க என்னைக்காவது மாப்பிள்ளையை மதிச்சிருக்காங்களா? இந்த கோபி மாப்பிள்ளையோட பசங்க ஏதாவது ஒரு தேவைனா மட்டும்தான் மாப்பிள்ளையை தேடி வருவாங்க. மற்றபடி மாப்பிள்ளையை அவமானப்படுத்திக்கிட்டே தானே இருப்பாங்க. இந்த எழில், செழியன், இனியான்னு யாருமே மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மாப்பிள்ளை மட்டும்தான் இவங்க குடும்பத்தை தேடி போகிறது, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறதுன்னு இருக்காரு. ஆனால் நீ, உனக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் இருக்குது. மாப்பிள்ளைய பக்கத்தில் இருந்து நீயே நல்லபடியாக பார்த்துக்கோ, மற்றவங்களை விட நீ தான் முதல்ல போகணும். வா ராதிகா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ராதிகாவை வா ராதிகான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, பொறுமையாக இருக்க முடியாதா? என் பையனை பார்க்க விடாமல் செய்யணும்னு நினைக்கிறியா? உங்களை விட முதல்ல உரிமை எனக்கு தான் இருக்குது அப்படின்னு ரொம்ப பெரிய பிரச்சனை செய்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க இப்படி பேசுகிற சத்தம் எல்லாமே அங்கே வந்து கோபிக்கு கேட்குது. இங்கே ராதிகாவோட அம்மா பேசுகிறது எல்லாத்தையுமே கோபி கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் கோபி மாப்பிள்ளைய உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீங்கள் எல்லாரும் திட்டம் போட்டு இப்படி செய்கிறீங்கன்னு நல்லாவே தெரியும். ராதிகா தான் முதல்ல போய் கோபியை பார்க்கணும். நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி அழுகும்போது நல்லா திட்டிட்டு அங்கே ராதிகாவை கூட்டிகிட்டு கோபியை பார்க்கறதுக்காக உள்ளே போயிடுறாங்க. ஆனால் கோபி ஈஸ்வரியும் இங்கே இனியா, செழியன் எல்லாருமே வந்திருப்பாங்க, என் பசங்கள்லாம் என்னை பார்க்க வருவாங்கல்ல அப்படின்னு ஆர்வமாக இருக்கும்போது ஏற்கனவே ராதிகா மேலே கோபி ரொம்ப கோபமாக இருந்ததால் ராதிகாவோட அம்மாவும் உள்ளே போன உடனே கோபி அங்கே ராதிகாவை பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே ராதிகாவும் கோபிக்கிட்ட வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. கோபி, என்னை மன்னிச்சிருங்க கோபி, நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்கல்ல, என்னால் தான் கோபி இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. நான் உங்களை திட்டிருக்கக்கூடாது, அவமானப்படுத்தியிருக்கக்கூடாது. என்னால் தானே நீங்கள் வந்து இப்போ இந்த நிலமையில் இருக்கீங்க. ஆனாலும் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ என்ன ஏதுன்னு தெரியாமல் உங்களை எங்கெல்லாம் போய் தேடின தெரியுமா? ஆனால் நான் செஞ்சது பெரிய தப்பு, என்னை மன்னிச்சிருங்க கோபி அப்படின்னு ரொம்பவே கோபியோட கையை பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க ராதிகா. உடனே இங்கே ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ளை இது, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுனே எங்களுக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் அந்த பாக்கியா, உங்கள் அம்மா, உங்கள் பசங்கன்னு எல்லாரும் உங்களை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, அதுவும் இந்த நிலமையில இருக்கீங்கன்னே எங்களுக்கு தெரிய வந்தது. வேணும்னே பாக்கியா எல்லாத்தையும் மறைச்சிட்டா. அதுவும் ராதிகா கையெழுத்து போட வேண்டிய இடத்துலலாம் பாக்கியா வேற கையெழுத்து போட்டிருக்கா மாப்பிள்ள. அந்த பாக்கியாவுக்கு உங்கள் மேலே என்ன உரிமை இருக்குது? நீங்கள் ராதிகா தான் வேணும்னு ராதிகாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க என்னவோ உங்கள் மேலே ரொம்ப பாசம் இருக்க மாதிரி வெளியில் அந்த பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க மாப்பிள்ள. அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. ராதிகா பக்கத்தில் இருந்து உங்களை நல்லபடியாக கவனிச்சுப்பா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த இங்கே கோபி ரொம்ப கோவமா, அத்தை வாயை மூடுங்க அத்தை, நீங்கள் பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டேன், இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. கோபி இப்படி பேசுனதை கேட்ட உடனே ராதிகா ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. கோபிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி பயத்தோடு வந்து பார்க்க வந்தா என்ன கோபி இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. உடனே இங்கே கோபி கேட்குறாரு, ஏன் ராதிகா
என் மேலே கோவம் இருந்தாலும் என்னை பற்றி உனக்கு தெரியும். எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியும். நான் எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு தடவை கூட என்ன ஏதுன்னு கேட்க கூட நீ ஃபோனை வந்து கோவத்தில் கூட பேசி அந்த ஃபோனை எடுத்து பேசியிருக்கலாம்ல. இப்போ நான் இப்படி ஒரு நிலமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீதான் ராதிகா. என் மனசை புரிஞ்சுக்காம அந்த வீட்டில் எனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாமல் செஞ்சது நீதானே ராதிகா. அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட சந்தோஷமாக பேசுறது? நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. எனக்கு யாரும் வேண்டாம் ராதிகா. எனக்கு நீங்கள் யாரும் சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. என்னதான் பாக்கியாவுக்கு நான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சுருந்தாலும் என்ன செய்யனே தெரியாத ஒரு நிலமையில இருந்தப்ப பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணேன். நான் பிரச்சனை தான் தந்திருக்கேன்னு தெரிஞ்சிருந்தோம். என் மேலே அவளுக்கு அவ்வளோ கோவம் இருந்தும் உதவி செய்கிறதுக்கு பாக்கியா மட்டும்தான் தனியாக வந்தா. ஆனால் என் கூட இருந்த நீ எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கவே இல்லை பாத்தியா. அப்படி என்ன உனக்கு நான் செஞ்சுட்டேன்னு இவ்வளோ கோவமாக இருந்த ராதிகா. என்னை ஏன் தான் கல்யாணம் பண்ணோமோ அப்படின்னு நீ யோசிச்சதுக்கு அப்புறமா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு என்னை அப்படியே விட்டுருக்கலாமே. என்னை எதுக்காக பார்க்கறதுக்காக வந்து இப்படி வெளியில் நீங்கள் எங்கள் அம்மாவையும் அந்த பாக்கியாவையும் திட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எனக்கு உதவி செஞ்சது பாக்கியா தான். அவளுக்கு நீ நன்றி சொல்லலைனாலும் இப்படி உங்கள் அம்மா திட்டாமையாவது இருந்திருக்கலாம்ல. எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ அமைதியாக தானே ராதிகா இருக்க அப்படின்னு பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பார்க்க வந்த ராதிகாவையும் ராதிகாவோட அம்மாவையும் கேள்வி கேட்டு ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிக்கிறாரு கோபி. என்னது இது, கோபி மாப்பிள்ளை மனசு மாறி அதுவும் அந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. ராதிகா கோபி மாப்பிள்ளைக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லி எவ்வளோ அழுதுட்டு இருந்தா, அதை புரிஞ்சிக்காம இப்படி பேசிகிட்டு இருக்காருன்னுட்டு கமலா வந்து பேசுகிறாங்க. என்ன மாப்பிள்ளை இப்படி பேசுகிறீங்க? ராதிகா ஏதோ கோவத்தில் திட்டா, ஆனாலும் நீங்கள் வீட்டுக்கு வரலன்னு எங்கெல்லாம் போய் தேடினா தெரியுமா? இன்னும் வரைக்கும் நீங்கள் ராதிகாவோட மனசை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த பாக்கியா தான் முக்கியமா? ஏன் மாப்பிள்ளை இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க, இப்பையும் நீங்கள் நான் பாக்கியா மேலே தான் பாசம் வச்சுருக்கேன், என் குடும்பத்தோடு போயிடுவேன் அப்படின்னு நினச்சி தானே இப்படிலாம் பேசுகிறீங்க. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, பாக்கியா சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சது நான். ஆனால் பாக்கியா எனக்கு உதவி செஞ்சுருக்கா. பாக்கியா மேலே எனக்கு பாசம் இருக்குது. ஆனாலும் என் கூடயே இருந்து நீங்கள் யாரும் எனக்கு உதவி செய்யலைன்னு உங்கள் மேலே எனக்கு ரொம்ப கோபம் இருக்குது. பாக்கியாவை பற்றி எதுவும் தப்பாக பேசவே பேசாதீங்க. ராதிகா, முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு. போதும், நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதும். எனக்கு அந்த வீட்டில் நிம்மதியும் இல்லை, பாசமும் இல்லை, அங்கே எனக்கு இருக்கணுன்ற ஆசையும் கிடையாது. போதும், என்னால் யாரும் கஷ்டப்பட வேண்டாம். உன்னை நான் கல்யாணம் பண்ணி உனக்கு நான் ரொம்பவே பிரச்சனையை தந்துட்டேன் ராதிகா. நீ சொன்ன மாதிரி தான். அதனால் இனியும் நீங்கள் யாரும் என்னை பக்கத்தில் இருந்து கவனிக்கவும் வேண்டாம், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கோபி ரொம்ப கோபமாக சொன்ன உடனே ராதிகா அங்கே நிற்கக்கூட முடியாமல் அழுதுகிட்டே வெளியில் வந்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த ஈஸ்வரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வாக்கியா, பாத்தியா, என் பையன் திருந்திட்டான், மனசு மாறிட்டான், அவனுக்கு எது நல்லது அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டான். நான் போய் முதல்ல என் பையனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது தலை குனிஞ்சிக்கிட்டு இங்கே கோபி பேசின பேச்செல்லாம் தாங்கிக்கவே முடியாத ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் வெளியில் வராங்க. இதை பார்த்த ஈஸ்வரி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, நீங்கள் மட்டும் என் பையனை பொறுப்பாக நல்ல அக்கறையாக கவனமாக கவனிச்சிருந்தீங்கன்னா அவன் எதுக்குங்க உங்களை அவமானப்படுத்தி இப்படி வெளியில் அனுப்பியிருக்க போகிறான்? ஏதோ ராதிகா தான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும், நல்லா கவனிச்சிக்கணும், ராதிகாவுக்கு தான் எல்லா உரிமை இருக்குது அப்படின்னு பேசிட்டு போனீங்களே. என் பையன் கோபி மனசு மாறிட்டான், உங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இனி இந்த ராதிகா கூட அவன் கண்டிப்பாக வாழவே மாட்டான். அப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்க. என் பையனை என் குடும்பத்தில் இருந்து பிரித்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவன் வந்து அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான்றது அவன் பேசுகிறதுந்தே எனக்கு நல்லா தெரிய வருது. கிளம்புங்க முதல்ல அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப கோவமாக கமலாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே, இதுக்கு தான் பாக்கியா சொன்னேன், இவங்கெல்லாம் போய் கோபியை பார்க்க வேண்டாம், இங்கே இருக்க வேண்டாம், வந்த உடனே கிளம்பட்டும்னு சொன்னேன். என் பேச்சை கேட்காம கோபிக்கிட்ட போய் அவமானப்பட்டு வந்து நிற்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது ராதிகா பதில் பேச முடியாமல் பாக்கியாவை பார்த்து ரொம்பவே அழுகிறாங்க. நான் எந்த தப்பும் செய்யலை, கோவத்தில் தான் இப்படி பேசினேன். ஆனால் கோபி அதெல்லாம் நினச்சிக்கிட்டு என்னை பார்க்க இஷ்டமே இல்லை, விருப்பம் இல்லைன்னு சொல்லி வெளியில் அனுப்பிட்டாரே அப்படின்னு சொல்லி அழுகும்போது இங்கே இனியா, செழியன், எழில், ஈஸ்வரின்னு எல்லாருமே கோபியை போய் பார்க்குறாங்க. கோபி இனியாவை பார்த்து, இனியாமா நீ கஷ்டப்படாதம்மா, அப்பாவுக்கு நல்லா ஆயிடுச்சு, நான் இனி உங்களெல்லாம் நல்லா பார்த்துப்பேம்மா, அப்பாவை நினச்சி யாரும் அழுக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது பாக்கியா ஓரமாக நிற்கிறாங்க. பாக்கியாவை பார்த்து இங்கே கோபி நினைக்கிறாரு, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சிக்காம பாக்கியாவுக்கு பிரச்சனையை மட்டுமே தந்து நான் பாக்கியாவுக்கு எந்த விதத்துலையும் சந்தோஷம்னு தந்ததே இல்லை. என் பசங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சேன். பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சிக்காம பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்து பாக்கியாவுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டேனே அப்படின்னு மனசு மாறின கோபி பாக்கியாவுக்கு நன்றி சொல்லவும் முடியாமல் பாக்கியாவுக்கு செஞ்ச பிரச்சனையெல்லாம் நினச்சி பார்த்து கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு.